மாமா வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன மிலிட்டரிக்காரர என்ன மேலதான் அதோட வந்துட்டு பாக்குறீங்களா? எல்லாம் கல்யாண விஷயமா தான். என் மவனுக்கு உன் பொண்ணை கேட்க வந்திருக்கேன். உனக்கு பொண்ணு தானே இருக்க? ஏது பையன்? முத்துப்பாண்டி, என் ஒரே மகன் சிவராமனுக்கு உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்பா. சிவராமனா? அந்த பையன் ஒரு அனாதை தானே? முத்துப்பாண்டி, அப்பா தால பசங்களை அனாதை சொல்லுவாங்க. அதைத்தானே நான் சொன்னேன். அதுக்கு போய் இந்த மொழி முழிக்கிறீங்க? கண்ணுக்கு லட்சணம் வந்த போதும் உடனே பொண்ணு கேட்டு வந்துருவாளுங்க. உள்ள போன உனக்கு கேட்டு போறான். எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய சேர்த்தனா கூட அப்பா பேர் என்னன்னு கேக்குறான், என்ன மதம்னு கேக்குறான், என்ன ஜாதின்னு கேக்குறான். மொட்டை எழுதுனா ஒத்துக்க மாட்டேன்றான். உள்பிரிவு கேக்குறான், உள்பிரிவு. அப்படி இருக்கும்போது எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரே பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளையோட அப்பன் பேர் தெரிய வேண்டாம், மதம் தெரிய வேண்டாம். ஆனா இது உட்பிரிவு கர்மாந்திரம் எதுவும் வேண்டாம். மொட்டையா என்ன ஜாதின்னு தெரிய வேண்டாம். இத பாருங்க, கால்லாம் சம்பாரிச்சு கால் வைத்து கஞ்சி குடிச்சா கூட என் ஜாதிக்காரனுக்கு தான் என் பொண்ணை நான் கொடுப்பேன். என்னப்பா இப்படி பேசுற? அம்மா நீங்க பெரியவங்க, நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? இவங்களுக்காக தட்டு எடுத்து என் மகளை பொண்ணு கேட்டீங்க வந்திருக்கீங்களே, இவளே ஒரு மகனா பிறந்ததான்னு வச்சுக்கோங்க. பொண்ணு கேட்டு ஊருக்குள்ள வந்தனா ஒரு நாடாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு நாயக்கரோ, ஒரு முதலியாரோ, ஒரு ஐயரோ, அவளே ஒரு கிறிஸ்டியனோ இல்ல முஸ்லிமோ பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு ஜாதி பேர் தெரியாத ஒரு அனாதைக்கு பொண்ணு தர முடியும்? அவன் எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நிச்சயமா உன்னோட வசந்த குடும்பத்துல தான் பிறந்திருப்பா. உன்கிட்ட பொண்ணு கேட்டு வர்றவங்க உன்னோட வசந்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? அதானே அதானே வலிமா 2000 வருஷமா அடிபட்டு மிதிப்பட்டு உள்ள போற ரணம்மா, உள்ள போற ரணம். தெரியாது உங்களுக்கு? ஏதோ பார்டர்ல போய் சண்டை போட்டு வந்ததால மிலிட்டரிக்கார வரான்னு சொல்றாங்க, இல்ல மாலாரி வரான்னு சொல்லுவாங்க. தயவு செய்து போயிடுங்க, வேண்டாம், போங்கம்மா. வாங்க வக்கீல். என்ன இவ்வளவு லேட்டு? இல்ல சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சேன். விருந்தாளி வந்திருக்காருல, அவரு கூட முதல்ல. என்னது காப்பியா? இப்ப கொடு. டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணா, நீங்க கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. போ, சும்மா இருங்க, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுவோம். இது டாக்குமெண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழே தகராறு. உனக்கும் படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. வக்கீல் நம்பி போட வேண்டியதான வழக்கம் போல. கொஞ்சம் இருங்க, தனலட்சுமி வர சொல்லிருக்கேன். வந்தானா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாம். தான் பிள்ளைகளை படிக்க வைக்காம அக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கிறாப்புல. இந்த ஆளை எந்த கணக்குல சேர்க்கறது? சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வக்கீல் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? லேட்டா? இந்நேரம் கேஸ் முனிசிபல் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட் போயிருக்கோம். நல்ல வேலை வந்துட்டு வாங்கி படி. சாரி மாமா. படிமா. காலேஜ் ஸ்டூடண்ட் நன்னா படிச்சு சொல்லுமா. உட்கார்ந்து படிமா. இல்ல பரவாயில்ல மாமா. அட உட்கார்ந்து படிமா. உட்கார் உட்கார். கல்யாணி இங்க வா. அட பெஞ்சில உட்கார்ந்து படிமா. பரவாயில்ல மாமா. நம்ம வீட்டு பொம்பளைகளே இப்படித்தான். காப்பியே குடிக்கணும், மோட்டர் போட்டு உறிஞ்ச கூடாது. Excuse me lawyer. This point has been dissolved last month in Hyderabad's court. So this is invalid now. How can you add this point and how can you win the case? I agree. வக்கீல் வாயை பொழந்துட்டான். பரவாயில்ல, நல்லா தான் பேசுறா. என்ன இந்த இளவு இங்கிலீஷ் நம்மளுக்கு தான் புரிய மாட்டுது. லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நன்னா பிரைட்டா இருக்க. என்ன மாதிரி இல்ல, நன்னா இரு. ஏற்கனவே காலனா காசுக்கு நம்மளை மதிக்க மாட்டான், இதுல படிச்சு வேற தொலைச்சிட்டான். மறந்துட வேண்டியதான். நம்மளுக்கு எப்பயும் போல போயல கட்ட புல்லு கட்டு காரியதான். நான் வேற டாக்குமெண்ட் ரெடி பண்றேன், அப்புறம் சைன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா வாய்தாவில், அவ்வளோக்கும் ஃபீஸ் கொடுத்து ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வக்கீலம்மா வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதான். அம்மா சொன்னியா? சொல்றேம்மா. என்ன? அது ஒண்ணு இல்ல தம்பி, அவ கூட படிக்கிற பிள்ளைங்களா நம்ம ஊர் திருவிழா பாக்குறதுக்கு இங்க வராங்களாம். நம்ம வீட்டுல வில்லு வண்டி தானே இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இடுப்பு செத்த பிள்ளைங்க. நம்ம பஞ்சாயத்து ரோட்ல வில்லு வண்டியில வந்தா டங்கு வர வந்து போகும்ல. அதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்லி ஒரு கார் ஏற்பாடு பண்ணோங்கறா. ஏன் அதை என்கிட்ட நேர்ல சொல்ல மாட்டாளவ? கல்யாணம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அம்மா அனுப்புறேன், பெரிய வண்டியை அனுப்புறேன்.
வண்டி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியும் காணோம். வாங்க. ஏய், என்னடி இது? வண்டி அனுப்ப மறந்துட்டாங்களோ? ஒருவேளை அவ அனுப்புன வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்குமோ? ம், ஏமா நீங்க எல்லாம் லா காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா. உங்களுக்காக தனலட்சுமி வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன வண்டி? பென்ஸா? சியோலவா? சுமோவா? எஸ்டிமா? மாருதியா? ஃபியட் ஐயா, ஆகட்டா? சின்ன வண்டியெல்லாம் சரியா வருங்களா? உங்களுக்கு பெரிய வண்டிங்க, இந்த லைலா எடுங்க. ஏறுங்க. ஐயோ, டேய், வாங்கடி. யார் போய் அனுப்பிச்சு வச்சிருக்கா? ஐயோ, இப்படி நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கு. என்ன வண்டி இது? இதுங்களா? இது பாலக்காட்டுங்க அடிமாடுகளை மாவஸ்துக்கார் லோடு அடிக்கலாரு. நீங்க எல்லாம் வர்றீங்கன்ட்டு ஸ்பெஷல் ட்ரிப் அடிக்க சொன்னாங்க. வாங்க வாங்க வாங்க, ஒவ்வொருத்தரும் ஏறுங்க. கியூ பிளேஸ். என்னது? ஏணிலாம் போடுறீங்க? இது என்ன ஃளைட்டா? ஆமாங்க, இது ஃப்ளைட்டுங்க, நான் பைலட்டுங்க. நான் கோ பைலட்டுங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஏறுங்கடி. வலது கால் எடுத்து ஒரு நல்ல அழகான ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுங்க, நாங்க வேணும் வேலைக்கு சேர்த்துக்கிறோம். அப்படியே குரங்குட்டி மாதிரி தம்புங்க. என்னங்கண்ணே? ஆனா குரங்குட்டி மாதிரி ஜம்ப் பண்ணுங்க. பார்த்து பார்த்து கை பிடிச்சு கை பிடிச்சு. ஏய் கோ பைலட், கைய பிடிக்கிறனால ஏறுவாங்கடா. நீ பாரு. நீ என்னப்பா? நான் என்ன பின்னாடி கை வச்சு தள்ளி முன்னாடி பாப்பா. இங்க என்ன மாடு இருக்கு? இது மாடு இல்லைங்க, எருமைங்க. இது என்ன மாதிரி ரொம்ப சாப்பிட்டுங்க. அதை விட நீங்க ரொம்ப சாப்பிட்டுங்க. தேங்க்ஸுங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிங்க 60 மாடுகளை பாலக்காட்டுக்கு லோடு அடிச்சு கொண்டு போய் இறக்குனா இது இறங்கவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் நம்ம பைலட் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த போஸ்ட் அதுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாருங்க. 2 மாசமா எல்லாமே அங்கதானுங்க. எல்லாம்னா? கரெக்ட் கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் தான். 1 மாசத்துக்கு 1 லோடு சாணம் விற்கிறதா பாத்துங்களேன். ஐயே, வணக்கம்மா. நல்ல ஒரு சொம்புல கழுவி தலைவருக்கு தண்ணி கொண்டு வா. ஐயா 15 வருஷத்துக்கு அப்புறம் மாகாளி அம்மன் கோயில் திருவிழாவை கொண்டாட போறோம். முதல் அழைப்பு உங்களுக்கு தான். இந்தா. என்னடா சந்தோஷம் தானா? டேய் வெத்தலை தட்டு எடுத்துக்கோ. சந்தோஷம். டேய் வீரா, இந்த வருஷம் நீதாண்டா சங்கிலி கருப்பேன். நம்ம கோயில் திருவிழாக்கு பழைய கடை நாடாரு தான் சொந்த செலவுல சீர்துணி எடுத்து கொடுக்குறாரு. சும்மா சங்கிலியை கட்டிட்டு ஆடி அமர்க்கல் படுத்திடணும். பிரம்மாதம் ஆடுவான்ல. ஐயா, என்னால முந்தி மாதிரி ஆட முடியாதுங்க. வயசாயிருச்சு இல்லைங்களா, உடம்புலாம் தளர்ந்துருச்சுங்க. எனக்கு பதிலா என் மாம சிவராமனை சங்கிலி கருப்புனா ஆக்கிட்டீங்கன்னா. இவனா? இவனே ஒரு அவனுக்கு உரிமை இருக்குல்ல, அவன் ஆட என்ன தப்பு? ஆடா எவனோ ஒருத்தர் ஆடுங்கப்பா. செட்டியாரே என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன சரிதாங்க. ஏய், உங்களுக்கு தான் முத வண்டி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் நடையே திறக்கணும். சீக்கிரமா வந்துருங்க. அன்னைக்காவது குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா வாங்க. என்ன? குளிச்சிடுறேங்க. நீங்க தண்ணி குடிக்கிறதே கேவலமா? அப்போ வரட்டுமா? ஏய், என்ன சின்ன விட்டு போய் மனசு இல்லையாக்க? என்னப்பா அது? ஏதோ சங்கிலி கருப்பாங்கிறானுங்க. சாட்ட வாரல நானே என்ன அடிச்சுக்கிறோம்னு வேற சொல்றாங்க. என்ன மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? டேய், அதான்டா நம்ம உரிமை. ஏய், ஏன்டி இதெல்லாம் எடுத்து டேப்பை வேஸ்ட் பண்ற? போடி. அட சிவராமா, முட்டிக்கால் வரைக்கும் ஜிகனா துணியில வேட்டியை கட்டி விட்டுருவாங்க, காலில் செங்கிலியை கட்டிடுவாங்க, இந்த கையில ஒரு தீச்சட்டி, இந்த கையில ஒரு சாட்டை. அப்புறம் என்ன, தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு அடிச்சுக்க வேண்டியதானே? அடிச்சுக்கிறதா? யாரப்பா? அட உன்னே தான். என்ன நானே அடிச்சுக்கிறதுக்கு பேர் உரிமையா? அட போங்கப்பா. அப்பா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ விசேஷத்துக்காக உங்களை எல்லாம் வீடு தேடி வந்து அழைச்சதுனால நீங்க எல்லாம் எங்களுக்கு சமமா பெரிய மனுஷன் ஆயிர முடியாது. என்னைக்குமே நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை பசங்க தான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம கால சங்கிலி. ஆனா விதிப்பட்ட ஜென்மங்களா, தினம் பண்ணைக்கு வேலைக்கு வந்து செருப்படி வாங்குவீங்க, இன்னைக்கு லீவ் விட்டதுனால அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு பண்ணைக்கு வேலைக்கு வந்தா அதே செருப்படி உண்டு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம கையில சவுக்க கொடுத்து நம்மளையும் அடிச்சு சொல்றானுங்க.
அப்பா மத்த நாள்ல அவனுக்கு அடிச்சானுங்கன்னா நம்ம கையாலே தடுத்துடலாம். ஆனா நாளைக்கு அதுக்கு வழி இல்ல. ஒரு கையில சவுக்கு கொடுத்துருவானுங்க, இன்னொரு கையில தீச்சட்டி கொடுத்துருவானுங்க. சூழ்ச்சிகரமான ஆளுங்கப்பா. ஏங்க எங்க வீட்டு டீ எல்லாம் குடிப்பீங்களா? அட படைச்சு வச்ச உலகத்திலே பொல்லாததையும் ஏன் படைச்ச காளியம்மா. சாட்டையடு 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 தெரியாட்ட தீருக்கும் கோட்டையடு. சாட்டையடு 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 தெரியாட்ட தீருக்கும் கோட்டையடு. தில்லு முள்ளு உலகத்தை நான் சாட்டையால அடிக்கவல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். சொல்ல ஒரு நாதி இல்ல, சொல்லி கேட்க யாரும் இல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். சாதியனும் தீ பிடிச்சு ஊர் முழுக்க வேகுதடி. இளசனம் வாழ்க்கையத்தான் வீதியில தேடுதடி. அதுக்கு ஒரு சாட்டையடி, இதுக்கு ஒரு சாட்டையடி. அங்கே கொண்ட நாட்டில் மக்கள் கால்வயிரும் காயுதடி. எந்த மனம் துணைய தேடி அலைஞ்சலைஞ்சு ஓயுதடி. அதுக்கு ஒரு சாட்டையடி, இதுக்கு ஒரு சாட்டையடி. சொத்துக்கு ஒரு பொய்ய சொல்லுகிறாள கட்டி வச்சு அடிப்பாங்க அங்கே. மேடையில பொய்ய கொட்டுகிறாள ஒட்டு வச்சு ரசிப்பாங்க இங்கே. கூட்டணி காண சைக்காமலே உந்திரு கோலம் கொண்டாயோ கல்லாகவே. தில்முழு உலகத்தை நான் ஜாட்டையால அடிக்கவல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். சொல்ல ஒரு நாதி இல்ல, சொல்லி கேட்க யாரும் இல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். உனக்கு அம்மா கல்லுக்குள்ள மனசு இருக்கு. உன்னத்தோடு எங்களுக்கு மனசுக்குள்ள கல் இருக்கு. அதுக்கு ஒரு கோட்டையடு, இதுக்கு ஒரு சாட்டையடு. புருஷன காசுக்காக ஒன்னே வந்து வேண்டுதடி. காசுக்காக எல்லைகளை கண்டபடி தாண்டுதடி. அதுக்கு ஒரு கோட்டையடு, இதுக்கு ஒரு சாட்டையடு. சில்லறைய பார்த்தா சொல்லுகிற கோஷம் தலைவனை உண்டாக்குது. நல்லதொரு வார்த்தை சொல்லி வந்த நாடு உயர்களை கொண்டாடு. இந்த உலகத்தை நான் மாற்ற முடியாதம்மா, அதுக்காக என நானே அடிச்சேனம்மா. தில்லு முழு உலகத்தை நான் சாட்டையால அடிக்கவல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். சொல்ல ஒரு நாதி இல்ல, சொல்லி கேட்க யாரும் இல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். அடி கல்லாயிருக்கிற நீ மனுஷனையும் கல்லாக மாத்திப்புட்ட காளியம்மா. அடி நல்லா படைச்சு வச்ச உலகத்திலே பொல்லாததையும் ஏன் படைச்ச காளியம்மா. சாட்டையடு 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 தெரியாட்ட தீருக்கும் கோட்டையடு. சாட்டையடு 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 தெரியாட்ட தீருக்கும் கோட்டையடு. இல்ல முழு உலகத்தை நான் சாட்டையால அடிக்கவல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். சொல்ல ஒரு நாதி இல்ல, சொல்லி கேட்க யாரும் இல்ல, என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். எவ்வளவு அழகா
நம்மள கொஞ்சம் எடுக்கண்ணே. பெரிய ஹீரோன்னு நினைப்பேன். என்ன சார் இது? சோடாடா கண்ணுகளா. சோடாவா? இந்த கோலி எப்படி உள்ள போட்டாங்க? கோழி எப்படி உள்ள போச்சு, அது ஏன் வெளியே வர மாட்டுது அப்படிங்கிற மேனுபேக்சரிங்லாம் உள்ள வந்து காட்டுறேன். வாங்க கண்ணுகளா. டேய் போடா போடா. நீங்க வாங்க 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 வாங்க. இத பாருங்க கண்ணுகளா, இதுதான் சோடா தயாரிக்கிற மிஷின். இது கார்பன் டை ஆக்சைடு. இதுல 3 சோடா பாட்டில உள்ள போட்டு 3 தடவை கிறுக்கு கிறுக்குன்னு சுத்துனோம்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் கோலி மேல வந்துரும், சோடா தண்ணி கீழே வந்துரும். முதல்ல கருப்பு ரோஜா, நீ வந்து சுத்து ராஜா. நான்சென்ஸ். உனக்கு சென்ஸ் இருக்கான்னு பாத்தேங்க அண்ணே. எனக்கு சென்ஸ் இருக்குடா, உனக்கு தான் 6 சென்ஸ் இல்ல. அறிவு கெட்டவனே. நடரா ஸ்டேஷனுக்கு. கொஞ்சம் இருங்க. என்னமா பிரச்சனை? இவ என் இடுப்புல கை வச்சு சிலுமிஷம் பண்ணா. எவ்வளவு திமிரு. ஒண்ணு இல்லப்பா, சுளுக்கு எடுத்து விட்டு குட்டி சிலுப்பிக்கிட்டா. டேய் போய் சொல்லாத. ஏய் உனக்கு சைஸா இருந்து சீ வாயை மூடுறா. வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி நடந்துக்கிறது? அறிவு இருக்கா உனக்கு? யூடிசி கேஸ் போட்டா என்ன தெரியுமா? இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்கடி போலாம். சீ போடா. குளு குளுன்னு இருக்குமே, திருப்தி தானே? பொங்கச்சோறு ஆக்கி வச்சிருப்பானே, போய் கொட்டிக்க. அண்ணன் தம்பிங்கன்னா வீட்டுக்குள்ள பேசிக்கணும், வெளியிலங்களா? நானா இருந்தா வெட்டி போடுவேன் சாமி. விடுங்கண்ணே, தரக்க ஊத்துறா. 1000 தான் இருந்தாலும் பொம்பளை விஷயத்துல நாம நடந்துகிட்ட தப்பு தாண்டா. ஆமா நடந்துக்கிறது இருக்கட்டுங்க. இவன காப்பாத்த வந்துட்டானா? உனக்கு என்ன பெரிய எம்ஜிஆர் நினைப்பா? அண்ணன் தம்பி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. விட்டா ஒருத்தர் அடிச்சு கொண்டு போடுங்க. நீ வந்தா தடுக்க முடியும். இருங்க நில்லுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவகாசமா பேசிட்டு போலாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு இலை விழுந்துரு. பரவாயில்லையா? எழுவன் சொல்றாரு, என்ன அது? இளவுன்னா அன்னைக்கேங்க, மறுநாள்லாம் பால்ன்றானுங்க. 16 நாள் ஆச்சுன்னா கருமாதிமானுங்க. தேவஸ்துக்கு வந்து 1 இயர் ஆகுங்க. ஓ டெத்தா? எத்தனை நேரத்தில் நடக்க முடியலங்க. இந்த கருவை மாடுறங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாகுறானுங்க. வீடியோ கேமரா வச்சிருக்கீங்களா? வாங்க போலாம். எதுக்கு? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு ஃபைட் லைவ் டெலிகாஸ்ட் காட்டுவோம். நாளை கழிட்டு வந்துடுங்க. என்ன ஊரோ என்ன? டெய்லி 4 பேர் வெட்டிட்டு சாவானுங்க. ஆனா தமிழ்நாட்டு அமைதி பூங்காமாங்க. ஏங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள வீணா எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அண்ணன் தம்பி ஏங்க நல்ல நாளும் மதுவுமா வெட்டில எதுக்கு தகராறு பண்றீங்க? நல்ல நாள் கெட்ட நாள் சொல்றதுக்கு நீ என்ன நாட்டாமையா?
நிறுத்துறானா? என்னடா அது? பண்டிகை அதுமா சண்டை போடுறீங்க? அத்தனை ஜன அக்கம் பக்கம் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி மல்லி கட்டினா யார்டா உங்களை மதிப்பாங்க? டேய், ஏற்கனவே உங்க பேர் ஊர்ல கொடி கட்டி பறக்குது. இப்படி ரோட்ல மல்லி கட்டினா உங்களுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? ஏண்டா, நாளைக்கு அவருக்கு அப்புறம் உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பிரசிடென்ட் ஆக முடியும். இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, எவன்டா உங்களுக்கு ஓட்டு போடுவான்? அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது இந்த ஊருக்குள்ள புதுசாடி. அன்னைக்கு உங்க அண்ணன் 2 சார் பூமிக்காக கூட பிறந்தவன குறுக்கால வெட்டலையா? பேசுறாளாம் பேச்சு. இவங்க 2 அண்ணன் தம்பிடி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க. இவன் யாரு கை வைக்கிறதுக்கு? இல்லையா, குளிச்சிட்டு இருந்த தகராறு ஆச்சுன்னு எங்க கிட்ட சொல்ல வேண்டியதுடா. நாங்க இல்லையா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்? நாங்க என்ன புடுங்கிறதுக்கு இருக்கமா? நீ எப்படா கை வைக்கலாம்? சொல்ல, நீ எப்படி கை வைக்கலாம்? இல்லையா, விட்ட ஒருத்தர் அடிச்சு செத்துருவாங்க போல இருந்தா அதனால சாகட்டும்டா. சின்னவன் சத்தானா பெரியவனை கொல்லி வைப்பான், பெரியவன் சத்தானா சின்னவனை கொல்லி வைப்பான்டா. நீ யாரா கை வைக்க? ஐயா, 1000 தான் இருந்தாலும் உயிருக்கு உயிரா பழகிட்டே. உயிரை என்னடா கழிச்சிங்க? கேட்டியாடா? என்னடா உயிருக்கு உயிரா பழகினீங்க? 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டீங்களா? இல்ல ஒரே பொண்ணு? அப்ப பேசாதடா. சாதி கட்ட பயலோட சவாசம் வச்சதுனால இப்ப சந்தி சிரிக்குது. கையில கட்ட நிக்கிற பயல்கள் வேட்டியை மடிச்சு கட்டினா இந்த ஊரு உருப்பிடுமாடா? இவன் ஒருத்தனை பேச விட்டா மத்தவங்கள துளூர் விட்டு போகும்ல. என் ஆத்திர அடங்க வரைக்கும் ஊருக்குள்ள வரக்கூடாது. இந்த கொலை பண்ணி போடுவேன். நில்லுங்கடா. தலைவர் அவரா தீர்ப்பு சொல்லிட்டா நட்டுக்காதீங்க. அப்புறம் தேர்தல்ல ஓட்ட மாத்தி குத்துவீங்க. என்னடா சொல்றீங்க? உங்க வில்லேஜ் இந்தியாக்குள்ள தானே இருக்கு. இதென்ன வேட்டிகன் சிட்டி மாதிரி ஒரு தனி கண்ட்ரியா? இங்க என்ன தனி லாவா? ஒருத்தர் 15 நாளைக்கு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இன்னொருத்தர் எப்படி சொல்ல முடியும்? யாருடைய அந்த சொட்ட தலைய? ஐயோ, எங்க மாமா. இந்த ஊர் நாட்டாம. ஆலமரத்தடி பஞ்சாயத்துல நாட்டாம இங்க பண்ற அழிச்சாட்டியும் சினிமால மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். வாழ்க்கையிலயும் இருக்குயா. எதுக்கடி சாம்பார் எடுத்து ஊத்திட்டு இருக்க? சாம்பார்னா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஹாஸ்டல் வார்டன் காட்டுறதுக்கு தாண்டி. ஏய், நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஐயோ, அந்த சொட்டத்தல நாட்டாம நம்மள ஊரை விட்டு ஒதுக்கிடுவாருடி. ஆமா, நீங்க எதை முட்டாள்தனம்னு நீங்க உங்க அப்பா கிட்ட சொன்னீங்களோ அந்த முட்டாள்தனத்தை நீங்களே செஞ்சிருக்கீங்க. ஏ, நான் ஒரு அனாதைங்க. இந்த வீராசாமி தான் எடுத்து வளர்த்தினாரு. ஆனா இவரை என்னோட அப்பான்னு ஊர்ல யாருமே ஒத்துக்கல. எல்லாரும் என்ன அனாதைன்னு சொல்லி நெஞ்சில குத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஜனங்க இன்னைக்கு கூடி நின்று இந்த சிவராமனை வீராசாமியோட மகன் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் சவுக்கில் அடிச்சுக்கிட்டேன். அந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு எழுத்துங்க. இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட பர்த் சர்டிபிகேட். நீங்க யாரு பெத்த பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளைனே தெரியாத எனக்கு சோறு கொண்டு வந்திருக்கீங்களே. இதுல இருந்து ஒன்று தெரியுதுங்க, அரசியல்வாதினால ஜாதி ஒழிக்கவே முடியாது. அறிவு வளர்ந்தாதான் அது ஒழிய. என்ன பிரச்சனைனா, அறிவு வளர்ந்தா அரசியல்வாதி சேர்ந்து ஒழிஞ்சிருவான். அங்க பாருங்க, இன்னும் ஒரு செட்டியாராமா. எப்படிங்க மாசு? உயிரோடு இருக்கும்போது டேடிங்கிறானுங்க, செத்ததுக்கு அப்புறம் பாடிங்கிறானுங்க. டேடி பாடி ஆனதுக்கு அப்புறம் கூட ஜாதி விட மாட்டேங்கிறானுங்க. கருமாதிரி அளவு முடிச்ச பசங்க. சின்னவன் செத்தா பெரியவன் கொல்லி போடுவானா, பெரியவன் செத்தா சின்னவன் கொல்லி போடுவானா? குடும்பத்தோட கொளுத்துனா என்னடா பண்ணுவீங்க? நான் மாலவர்த்தனை சேரிக்குள்ள வர வேணான்னு சொல்லிக்கிறாங்க. வெக்கம் கட்டு போயெல்லாம் கையை தூக்குறீங்க. அடிங்க. ஏவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் சிவராமன் தான்டா என்னோட மாப்பிள்ள. யாராலையும் மாத்த முடியாது. ஏமா, தாம்பூல் தட்டுடு. மாப்பிள்ள, அன்னைக்கு தாம்பூலம் என் வீட்டு வாசல் தேடி வந்தது. வாய் கொழுப்புல ஏதோ பேசினா திருப்பி அனுப்பிச்சிட்டேன்.
என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. நீங்க யாருன்னு அன்னைக்கு நான் கேட்டேன். உங்க அப்பா தான் அன்னைக்கு பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து நீங்க யாருன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. இப்ப சொல்ற மாப்பிள்ள, நீங்க தான் என் மருமக. நீங்க தான் என் மருமக. தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. இருக்கட்டுங்க, அதுக்காக சுடுகாட்டுல போய் எப்படி? சுடுகாட்டுக்கு என்ன மாப்பிள்ள? ஊருக்குள்ள இருக்கவன் தான் சுடுகாட்டை பார்த்து பயப்படணும். நம்மளதான் ஊருக்கு வெளியே சுடுகாட்டு ஓரமா ஒதுக்கிட்டாங்களே. இப்போ நீங்க வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 1000 வருஷம் வாழ்ந்துட போறீங்களா? கிடையாதே. நானும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல மண்டையை போட்டு போறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணோ புள்ளியோ பெத்துட்டு ஒரு 50-60 வருஷத்துல மண்டையை போட்டு போறீங்க. ஆனா உலகத்துல எந்த கொம்பனோ கொக்கோ முன்னையோ பின்னையோ கடைசியா வந்து சேர வேண்டிய இடம் இதுதானே மாப்பிள்ள? உலகத்துல இதை விட பெரிய சமத்துவபுரம் எது மாப்பிள்ள? இதுதானே உண்மையான சமத்துவபுரம். நீங்க தான் என் மாப்பிள்ள. எங்க இந்த வேஷ்டி? இந்த மாப்பிள்ள இந்தாங்க பிடிங்க. ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து, டேய் நாயே, உன் பொண்ணை கூப்பிடணும்னு சொல்லுங்க. இந்த நாய் பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பான். ரொம்ப சந்தோஷமான நாள் மாப்பிள்ள இன்னைக்கு. ஏய் பொண்ணுங்களா வாங்க. லா 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 லா. என்ன வயசு? கோடி, உன் பாட்டை கேட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணிட்டு போறாரு. பேரு கஜேந்திரா, பேரு ஏறு கஜே பேரு. யோ டாடி, டெய்லி ஷவர்ல குளிக்கணும்னா என்னையா பண்ணணும்? சவர் வச்சு பாத்ரூம் கட்டணும். வசதி இல்லையே. வசதி இல்லைன்னா வாழ்க்கையில சவரமே பண்ணாத ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஏண்டி செருப்பு அந்த கரையில தானே கிடக்கு. எதுக்கு ரிஸ்க்? போ போ. ஆமா. பேஷ் பேஷ், செமித்தியான பிகர். கஜேந்திரா, பொண்ணு இப்படி சூப்பரா இருக்கல? நல்லா இருக்கல? டேய் டாடி, உன் முகரை கட்டிக்கு இந்த மாதிரி பிகர் கேட்டா ஏடா தல்ல புறமா முடிச்சுக்கணும். பேரா பேர் பேரா எங்க பார் உன்னை மாட்டி விடுறேன். பேர் பேர் சும்மா எம்மா விடுற. தூங்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு. 2 நாள் குளிச்சினா 1 நாள் ஃப்ரீ. யோ டாடி, என்னம்மா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இவனுக்கு கையால ஆகல, யாரையும் விட்டு சிலுமிஷம் பண்றான்டி. அப்படியே ஐயோ இல்லம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. ஐயோ ஐயோ நானே பண்ணேன்மா. ஐயோ ஏய் கஜி, கோயில்ல உனக்கு மாச கூலியா, எனக்கு மாச சம்பளமா? கையில கால் விழுந்தாவது ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன்னு சிவராமன் போயிருக்கான். அவன் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வந்தான்னு வைய, உனக்கு 3 வேளையும் நெய் சாப்பாடுறா. நல்லா திங்கலாம்டா. சோறுனா கப்பன் எந்திரிக்காம படுற நான்சென்ஸ். அது வரைக்கும் பட்னி தானா? உங்ககிட்ட வந்து மாட்டினம் பாரு. என்ன சொல்லு? காலையில பேப்பரை பிரிச்சு படிச்சாலே ஒரே பயமா இருக்கு, திகிலா இருக்கு. என்னென்னவோ நடக்கிறது நாட்டுல. அக்ரகாரத்துக்கு வழி கேட்கலான்னு பார்த்தா ஐயமாரால நிக்கிறாங்க. நம்ம யானைக்காரனுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகுதுமா? ஏனுங்க, இந்த ஊர் கோயிலுக்கு யானை வேணும்னு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் யாரை பார்க்கணும்? இந்த ஊர் அக்ரஹாரத்துல சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒரு பெரியவா இருக்கா. அவ சொன்னால்னா எது வேணாலும் நடக்கும். அவர் வீடு எங்க இருக்குங்க? அக்ரஹாரத்துக்குள்ள போய் கேட்டேன்னா ஒரு சின்ன குழந்தை கூட உங்களை கூட்டி கொண்டு அங்க விட்டுருவோம்.
சாரா கொஞ்சம் சாப்பிடுப்பா. வேண்டாமா, நான் நடந்து பழகுமா. அப்புறம் நடந்து பழகிக்கலாம். இப்ப கொஞ்சம் சாப்பிடு ராஜா. வேண்டாமா. சாந்திலால் ஜெயின் அவர்களிடம் வாங்கிய கடனுக்காக சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் பூர்வீக சொத்துக்கள் வருகிற 24ஆம் தேதி ஏலம் விடப்படும். வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. கோயில்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற. டேய் டேய் மூட்டை இருக்கு. ஏடா ஆசீர்வாதம் பண்ணுச்சுல அமௌண்ட் வாங்கடா. நாளைக்கு தரேன். ஏண்டா டேய் இந்த வாரம் ஏற்கனவே 5 தடவை ஆசீர்வாதம் பண்ணிச்சு கடன் சொல்லிட்டேன். இது 6வது தடவை. இதுக்கெல்லாம் கடன் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் பிச்சை மாதிரி தானே. யோ நீ மட்டும் என்னையா ரொக்கமா பணம் கொடுத்தா யானை வாங்கினேன். கனரா பேங்க்ல கடன் வாங்கி தானே யானை வாங்கினேன். கடன்ல வாங்கினதுக்காக ரோட்ல போற வரல கடன் சொல்லுவீங்களா? குத்து கூட உங்க வரஸ்கள் காசு கூட. அம்மா வா. அம்மா தானே கனரா பேங்க் மேனேஜர். சார் வந்தங்க இந்த பழைய இவர் பெரிய பில் கேட்ஸ். இவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே 6 டியூ பாக்கி. இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்குமா? யானையை சீஸ் பண்ண. கஜி நீ எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தோராயமா ஒரு 100 கிலோ கம்மி ஆயிட்ட. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் 1 வருஷத்துல நீ மூட்டை பூச்சி சைஸ் ஆயிருவ. அப்புறம் தரையில் லென்ஸ் வச்சு தான் தேடணும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க. கனரா பேங்க்ல செட்டில் ஆயிரு. அம்மா நீங்க தாராளமா சீஸ் பண்ணிட்டு போங்கம்மா. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன்மா, நான் வளர்த்தும் போது நான் பட்டினி கிடந்தாலும் என் யானையை 3 வேளையும் நெய் சோறா போட்டு வளர்த்தேன். அதனால மேல எல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு என்னங்கம்மா நீ கண்ணுல பாட்டு இருந்தீங்க. யானை தானே தள்ளி விடுது. உங்க கிரேடு தெரியாம தள்ளி விட்டுருச்சுங்க. ஆபீஸ் மேல தள்ளி யானை வண்டியில ஏத்துங்க. அம்மா அம்மா சொல்லிங்களா மடங்காதுங்களே. யோ லாரி பின்னாடி வருதியா? நீங்க பின்னாடி வாங்க ஓகே ஓகே. அம்மா இன்னொரு கண்டிஷனுங்க. இந்த பாருங்க கடனை திருப்பி கொடுத்து யானையை மீக்க வருவேன். அன்னைக்கு 1 மில்லிகிராம் கம்மியானாலும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவேன்.